பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேம்மா. எஜமான் எஜமான் எஜமான்ன்றது ஒரே ஒரு ஆள் தான், அது சிவபெருமான். எந்த கோயிலில் சிவன் கோயிலில் போனாலும் அவங்க மந்திரம் சொல்லும்போது எஜமானஷ்ய சிவகோத்ரோத்பவஷ்ய அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. டைட்டில் பஞ்சத்தில் நானும் கோயிலுக்கு போனப்போ இது இந்த கேட்ட உடனே சரி எஜமான் தான் டைட்டில்னு ஏவிஎம் படத்துக்கு, ரஜினி சார் படத்துக்கு வச்சேன். அவ்வளோதான். அது கூட தெய்வம் தந்த பரிசு தான். புரியுதம்மா? எஜமான் ஒரே ஆள் தான். நான் சின்ன வயசுல முதல் படம் பண்ண ஆரம்பிச்சப்போ இப்போ எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். ரொம்ப வாள், ரட்ட வாழம். செல்வமணி சாரோட கிளாஸ்மேட்டு. அவன் ஒன் சைடாக தான் அவன் பேசினா ஒரே தடவை தான் பேசுவான். அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னேன் இது மாற்றிக்கிட்டான்னா அது மாற்றிக்கவே மாட்டேன். சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் நம்ம கிளாஸ்மேட் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் சார்ன்ட்டான். என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம். உரிமை கீதம் படத்தில் 1988. ஸோ நானும் சின்ன பையன், அவனும் சின்ன பையன். இப்போ ஓகேவா? சந்தோஷமா? ஸோ 2 பேரும் விளையாடணும் அந்த படத்தில். நான் இயக்குனராக விளையாடினேன், அவர் வில்லனாக விளையாடினார். என்ன ஒரு கொடுமை என்னன்னு நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்றைக்கி. அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை, அவருடைய படம். அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது. பயங்கர காய்ச்சல் அன்னைக்கு பார்த்து நடிகர் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம். அப்பா ஏய் இன்னைக்கு விட்டா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம், எப்படியாவது வந்து நான் வந்து காய்ச்சல் இருக்கங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துரு, சும்மா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தர மாட்டார் உடையார் ஐயா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங் நான் படமாக எடுத்து கொடுத்தேன், டாக்குமெண்ட்ரியா. ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறீங்களே, உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க, இந்த பில்டிங் நான் படம் பண்ணேன், இது ஃபுல்லாகவே கட்டலையே, இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தராஜ் வில்லன் அது சொன்ன அது வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு. அவர் இன்னும் ரோடு போட்டு கொடுத்தார். அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, வேன் எல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா அப்போல்லாம் களிமண்ணாக இருந்தது இந்த இடம். அப்போ பாதி அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங், அதில் ஸ்டெப்ஸு மட்டும் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் ஓடுவார். இவன் காய்ச்சலில் வந்தால் என்ன நான் ஒரு பெரிய கிரேனு வச்சுட்டேன், ஒரு 16 மாடி நீ ஓடணும், கார்த்திக் துரத்தணும், ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன். ஆமாம் சார் நீ எனக்கு கொண்டிருக்கலாம் இதுக்கு அப்படின்னா. சரி பரவாயில்ல, முதல் படத்திலே இப்படி ஒரு தண்டனையான்ட்டு. ஆனால் ஓடினாம் பாரு ஆனந்தராஜ். உண்மையிலுமே 104 டிகிரி காய்ச்சலுங்க. எனக்கு வந்த மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டேன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது திருப்பி. அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு. ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் நிக்கல. நான் அப்பவே அழகா இருப்பான். ரொம்ப நம்ம இன்ஸ்டியூட்னு ஒன்னே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். செல்வமணியோட கிளாஸ்மேட் அவர், செல்வமணி செய்யார் இவங்கெல்லாம் கிளாஸ்மேட். சரி வாடாப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஹி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் இன் தட் மூவ். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு படம் உறுதிமொழியில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், டேர் டெவில் கேரக்டர். அது இன்டர்வெல் அப்படி வந்து நிற்பாங்க, அதுதான் இன்டர்வெல். அது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணார். ஸோ அப்படி சின்ன வயசில் ஆரம்பித்தது. அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் அடுத்த வாரம் இன்னொரு படம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா விட்டுற முடியாதுல்ல. 2 பேரும் ஒரே அடியா போயிட்டே இருக்கணும், ஒரே ட்ராக்ல. என் தம்பிங்கள்லாம் ரெடியா இருக்காங்க. அடுத்தடுத்து செல்வமணி, பேரரசு அவர்களெல்லாம் இயக்குநர்களாக களமியங்க போகிறார்கள் என்பதை இங்கே நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும். சினிமா இண்டஸ்ட்ரி மாறப்போகுது. திருப்பி பழையபடி சிறப்பான படங்கள் ஓடப் போகிறது.
நான் எத்தனையோ கம்பெனி ஓப்பனிங்க்கு போயிருக்கேன், பூஜைக்கு போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கம்பெனியோட, மாஃபியா கம்பெனியோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன் நான். அதில் ஒரு தம்பி பிட்டு போடுறாரு, கோயம்புத்தூர் மாஃபியா. அருமையான டைட்டில். அதில் ஒரு போஸ்ட் பாருங்களேன், சூப்பர். அப்படி வேற சொன்ன மாதிரி இனிமேல் நீ சீரியஸா பண்ணாலும் சிரிச்சிருவாங்க. அது வந்து மாற்றமே இல்லை. ஆனந்தராஜ் கிட்ட ஒரு இது என்னன்னா, நம்ம எல்லாமே வில்லனாவே பண்ணிருக்கேன். நான் ஒரு படமாவது ஹீரோவா பண்ணணும். நம்ம கமல் சாரோடைய வீட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸ், நம்ம முதல் ஆஃபீஸ் 172 எல்டாம்ஸ் ரோடு. அவர் இப்போ ஆஃபீஸ் வச்சிருக்காரு இல்லையா, அந்த ரூம் தான் எங்கள் ஆஃபீஸ், நம்ம முதல் படத்தோட ஆஃபீஸ். சாயந்தரமான ஷாருகாசன் சார் பஜ்ஜி போண்டா எல்லாம் எடுத்துட்டு மேலே வந்துடுவார். என்னடா இன்னுமா டிஸ்கஷன் பண்ணுறீங்க, 6 மணி ஆகுதெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பு அப்படிம்பாரு. நான் அனுப்பின கட்சியில் அவர் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவார் எங்களுக்காக. பசங்க கஷ்டப்படுறானுங்களே, இல்லை இருங்கடா அப்படின்ட்டுவார். ஸோ அது ஒரு பொற்காலம். அந்த டைமில் அங்கே வந்து உட்கார்ந்துருவார். வந்து ஒரே புலம்பல். அதே கம்பெனிக்கு ஹீரோவாக நடித்தான். அந்த முதல் படத்தில் சிவஸ்ரீ பிக்சர்ஸு, வாசன் பிரதர்ஸ் அப்படின்னு, அதே படத்தில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அது எங்கள் 2 பேர்த்துக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். அது இன்னைக்கு வரையிலும் இந்த நட்பு. அவர் வீட்டில் எந்த விசேஷம் இருந்தாலும் முதல்ல ஃபோன் அடிப்பாப்ல. ஸோ ஆனந்தராஜுடைய வளர்ச்சி எனக்கும் எங்கள் திரைப்படக் கல்லூரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்தவங்க யாருமே, நடிக்க வந்தவங்க யாருமே சோட போனதில்லை. ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட். ஹலோ, கொஞ்சம் கேளுங்க, முக்கியமான மேட்டர், கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். திரைப்படக் கல்லூரி முதல்ல சேம்பரில் இருந்தப்போ அதில் நடிப்பு கல்லூரியில் படித்தவர் தான் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க. சிரஞ்சீவி, நிறைய பேர். ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கடாப்பான்னு, கோயம்புத்தூரில் எனக்கு ஜூனியர் அவர், அவனையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார். இதான் எங்கள் மாஃபியா கம்பெனி தான். அங்கேயும் நாங்கள் சும்மா இல்லை, ஒரு காலேஜில் எல்லாம் ட்ராமா போட்டுவிட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன். அப்போ அவருக்கு மீசையே கிடையாது. அதுலேயும் டிமிக்கி கொடுத்துருவான். சமயத்தில் ஹீரோயின் இல்லாமல் எல்லாம் ஸ்டேஜில் ரெடியாக இருக்கும், உடனே மீசையை எடுத்துட்டு நான் ஹீரோயினாக நடிச்சிருவேன். இப்படி எல்லாம் எங்களுக்குள்ள நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு. ஸோ யாருமே சோடை போனதில்லை. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய், அருண் பாண்டியன், ராம்கி, அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்தராஜ் வந்து பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி அப்படியே அப்படி எங்கள் தங்கம். எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு சிறப்பான, இன்னைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அந்த நடிக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்யணுமா மாப்பிள்ள, சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படிம்பார். அந்த ஆர்வம் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து இன்னைக்கு வரையிலும் குறையாம இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காரு. நான் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த உரிமை இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாதுரை காஞ்சியிலிருந்து வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஒரு அண்ணாதுரை வந்திருக்காரு, பெரிய மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாஃபியா கம்பெனி உருவாக்கும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழ்நாடுக்கே நீங்க வந்து ஆம்பூர் பிரியாணியை சப்ளை பண்ற அளவுக்கு நீங்க பெரிய வெற்றிகளை நீங்க கொடுக்க போறீங்க என்பதை மட்டும் நான் நீங்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வரவங்க எல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையாலுமே இன்னைக்கு சினிமா வந்து காப்பாற்றப்படுவதே இந்த மாதிரி உண்மையாக சினிமாவின் மீது பற்றும் பாசமும் ஆர்வமும் கொண்ட தயாரிப்பாளர்களால் தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை தொழிலாளர்கள், ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு
சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, இத்தனை கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, அதில் ஸ்பெஷலாக அவருடைய டச்சை அவர் கொடுத்துருக்கார். ஆம்பூர் டச்சை. அங்கேருந்து வரும்போது ஆம்பூர் பிரியாணி தானே, சரி ஆர்காட் பிரியாணி, ஓகே ஆர்காட் பிரியாணி பார்த்தீங்களா, அதில் கூட ஸ்பெஷாலிட்டி. மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய நிறுவனம் அடுத்தடுத்து நம்ம பேரரசு சொன்ன மாதிரி என்ன டைரக்டரை அவருக்கு ஒரு படம் அடுத்த கம்பெனி கோயம்புத்தூர் கம்பெனிக்கு அவருக்கு விட்டு கொடுத்துருங்க. இப்போ இசை வெளியீடுன்னா அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துட்டேன். உள்ளே வந்தாங்க, நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லரு. அப்புறம் பாட்டு பார்த்த உடனே எனக்கு உட்காரவே மனசு வரல. எல்லாம் இழுத்தாங்க, சார் உட்காருங்க. அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அது ஆடின ஆளுகளும் சரி, எங்கே வரலையா, ஆடின ஆளெல்லாம் வரல பார்த்தீங்களா? வேற யாராச்சும் கவனிச்சிங்களா? அதை அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பீட்டு, கிரேட். எப்பவுமே பணிவுக்கும் அடக்கத்திற்கும் பேர் போனது தம்பி ஸ்ரீகாந்த் தேவான்னாவே அது பணிவு அடக்கம். அப்பா கிட்ட இருந்து இசையை மட்டும் அவர் இன்ஹெரிட் பண்ணல, இந்த பணிவும் அன்பும் பாசமும் அடக்கமும் எல்லாத்த பற்றியும் புகழ்ந்தார், எல்லாத்தையும் பாராட்டுவார், யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான். உன்னுடைய நல் மனசுக்கு இது மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் ஈட்டித்தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதில் அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். வந்த உடனே அதான் கேட்டேன் நான். ஏன்னா பேரரசுக்கு எப்படியோ அவர் மெலடி சாங்கை கட் பண்ணிடுவார், நான் மெலடி சாங் இல்லைன்னா ஆளையே கட் பண்ணிடுவேன். ஸோ இதிலிருந்தே தெரியுது இல்லையா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. அது செல்வமணி சாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் அடிக்கடிங்க ஆக அவங்க சகோதரி நல்லா பேசுனீங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம். அதாவது ஒருத்தர் நல்லா நடிச்சிட்டாவுன்னாவே போதுங்க. நம்ம இயக்குனர்கள் படம் பார்க்குறவங்க, அதை உங்க படம் பார்க்குறவோட வாய்ப்பை கிடைக்கிறது. இன்னைக்கு படத்துல எத்தனை பேர் நடிச்சாலும் சரி, அந்த படம் ஜனங்க கிட்ட போய் சேரக்கூடிய வாய்ப்பே கம்மியா இருக்கு. அதுதான் இந்த சினிமாவில் பெரிய சாபக்கேடா நினைக்கிறேன் நான். நம்ம அந்த காலத்துல ஒரு 10-15 படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 வாரம் கழிச்சு தான் 3வது வாரம் தான் இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. எந்த படம் எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சந்தேகமா இருக்கு. நேத்து பாருங்க ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தேசிய தலைவர், மிக பிரம்மாண்டமான படம், அருமையா எடுத்திருந்தாரு டைரக்டர். பார்த்தா நேத்து அந்த படத்துக்கு வட மாவட்டங்கள்ல ஜாஸ்தி தியேட்டர் கொடுக்கல, தென் மாவட்டங்கள்ல தியேட்டரே கிடைக்கலன்றா. போட்ட தியேட்டர் எல்லாம் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு ரோகிணியில ஹவுஸ்ஃபுல். அது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சில சம்பவங்களை வச்சு அடிப்படையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கப்பலோட்டிய தமிழன், ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த வரிசையில் ஒரு பெரிய தேசிய தலைவரை பற்றியான ஒரு படம். அது ஒரு சாதிய அமைப்புக்குள் அடங்காத ஒரு தன்மை வாய்ந்த ஒரு தலைவனை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு ஒரு டைரக்டர்ன்றது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. படங்களுக்கு சரியான தியேட்டர்கள் கிடைக்கல. தியேட்டர் கிடைச்சாதானே நம்ம போய் பார்க்க முடியும். நம்ம பார்த்தா தானே நீ நடிச்சதை நாங்கள் ரசிக்க முடியும். நம்ம போராட வேண்டிய இடம் வேற இருக்குமா? அதுக்காக நீ சொன்ன கருத்தை நான் அது தப்புன்னோ ரைட்டனோ நான் சொல்ல விரும்பல. தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்சி, தட் இஸ் அது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய பேச்சு சுதந்திரம், உன்னுடைய உணர்வுலேருந்து நீ பேசியிருக்க. உன்னுடைய ஒரு உணர்வு சரியானது தான். சிலர் பேச மாட்டாங்க. என் அக்கா தானே, என் அக்கா தீபா, என் அக்கா தீபா அவர்கள் நான் தம்பி அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் நீ எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு என் அக்கா தீபா அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. என் அன்பு சகோதரி இவங்க என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது அவ்வளவு அழகா இருக்கும். அது இப்போ
வாய்ப்பு கேட்க வந்தேன்னு சொல்லிச்சேன். வாய்ப்பு கேட்க வரல, நான் தான் வர வச்சு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன். அவ்வளவு. அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சே வேறு. மலையாள உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கலக்கிட்டு வந்து இன்னைக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு அன்பாக அடுத்தவங்களை அரவணைச்சிட்டு எல்லாத்தையும் தட்டி கொடுத்துட்டு வளர்கிற ஹீரோயின்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்காகலாம் நான் படம் பார்க்கணும். ஏன்னா இவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கேன்னு. கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் நீங்கள் ரெண்டாவது உரையில் இன்னொரு கத்தி. அப்படியம்மா, அது ஏதோ காரணம் இருக்கணும்ல கேரக்டருக்கு. என்ன டைரக்டர படம் காரணம் இருக்கு. எனக்கு கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குமோன்னு. நீ பண்ணுவடா நீ. ரெண்டாவது ஹீரோயினி அவங்க சம்யுக்தா தானே. உங்கள் டேர் டெவில் பர்சன் நல்லா இருக்கீங்க. படத்துலேயும் நல்லா உங்களுடைய உங்கள் ஸ்டேச்சர் நல்லா இருந்தது. நல்லா அந்த சொன்ன மாதிரி விஜய் சாந்தி மாதிரி நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன். கவிஞர் இங்கே கண்ணாடி போட்ட கவிஞர் கார்த்திக் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் கார்த்திக். இது உங்களுக்கு ஒரு நிறைவான படமாக அமையட்டும். அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் கண்ணாடி கண்ணிலேயே போட மாட்டார் போல் இருக்கு, தலையிலேயே போட்டிருக்காரு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, எடிட்டர் மற்றும் இசைக்கோர்வையிலே இசை அமைப்பில் பங்கேற்று கொண்ட அனைத்து இசைக்கலைஞர்களையும் நான் மனதார வாழ்த்தி, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். அது இயக்குனருக்கு ஒரு முதல் படத்திலேயே இப்படி ஒரு நல்ல பேரோட எல்லாரும் வாழ்த்துற அளவுக்கு ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கின முகுந்தனுக்கு நம்ம மனதார தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்கள் சங்கமே உன்னை வாழ்த்தியதாக நீ நினைத்துக்கொள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.